வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, அதுக்கான வேக்கண்ட் என்ன, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சிபிடி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கான வேக்கண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டெக்னீஷியன் வந்து இது வந்து ஏஎல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னீஷியன் வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா பிப்ரவரி 2024 வரும் அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அப்ளை மார்ச் ஏப்ரல் 2024. ஸோ இது வந்து இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் அண்ட் டிசம்பர் இந்த மந்தில் உங்களுக்கான சிபிடி எக்ஸாம் நடக்கும். ஷார்ட் லிஸ்டட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னா ஸோ பிப்ரவரி 2025 தான் உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயருக்கான டென்டேட்டிவ் 2025 ஏப்ரல் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்பவே ஒரு குட் நியூஸ் தான். இதுக்கு முன்னாடிலாம் ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்கான வேக்கண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் கிடையாது. இனிமேல் அப்படி இருக்காது. ரயில்வே சைடில் இருந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் என்டிபிசி குரூப் டி அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன எடுத்துகிட்டு வருவாங்களோ, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அதில் இருக்கும். நம்ம சேம் எஸ்எஸ்சியில் வந்து அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து அஃபிஷியல் கேலண்டர் வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 9000 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக வரப்போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கண்ட் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. எப்போவுமே டென்டேட்டிவ் தான் இந்த வேக்கண்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் வந்து செலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள ஒரு வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எப்பயுமே டிக்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா, அண்ட் இதுக்கான சிலபஸ் என்ன, அண்ட் இதுக்கான சிபிடி எப்படி நடக்கும், அண்ட் அதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்து என்னென்ன விதமான போஸ்ட்லாம் எடுப்பாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி டிஃபென்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிபிடி 1 சிபிடி 2 நடக்கும். சிபிடி 1ல் 75 கொஸ்டின் இருக்கும், 75 மார்க் இருக்கும். மேக்ஸில் 20 கொஸ்டின், ரீசனிங்கில் 25 கொஸ்டின், அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின். டோட்டலாக உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், 75 மார்க் இருக்கும். இது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு சிபிடி 1. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க இது சிபிடி 1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்னா சிபிடி 2 தான். சிபிடி 2ல் தான் வந்து உங்களுக்கான ஃபைனல் கட் ஆஃபை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சிபிடி 2ல் பார்ட் ஏ பார்ட் பின்னு வரும். பார்ட் ஏல மேக்ஸ், ரீசனிங், அப்புறம் பேசிக் நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, டெக்னீஷியனில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அந்த மாதிரி எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வரும். பார்ட் பியில் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு ரெலவெண்ட்டாக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேட் ரெலவெண்ட் மட்டும் கொஸ்டின் 75 கொஸ்டின் கிட்ட வரும். டோட்டலாக 175 கொஸ்டின், 175 மார்க். டோட்டலாக உங்களுக்கு 150 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய கட் ஆஃபை தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா, அடுத்து மெடிக்கல் எக்ஸாம், அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு அதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா கூட 6/9, 6/12 வித்தவுட் கிளாஸ் ஆர் வித் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வரும் பாருங்க, வித் ஆர் வித்தவுட் கிளாஸ், பவர் ஆஃப் லென்சஸ் நாட் டு பி எக்ஸிடென்ட் 14. இந்த சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. A1, B1, B2, BC1 இருக்கும். இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ரெலவெண்ட் கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னா 10th முடிச்சு ஐடி முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஒரு சில போஸ்ட் சிக்னல் டெலிகம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்காங்க மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற எல்லாமே 10th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐடியில் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெக்னீஷியனில் கிட்டத்தட்ட ஒரு 80 விதமான போஸ்ட் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிள் அப்படின்றத இந்த போஸ்ட் பிடிஎஃப் மட்டும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏதாவது எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல B2 இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் B2வில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த விதமான இந்த சார்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரெலவெண்ட் ட்ரேடர்ஸ் மட்டும் இருக்கும். சிவிலியன் டிரைவர், அப்புறம் கிரான் டிரைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் எலக்ட்ரிக்கல் அசிலரி, அதுக்கப்புறம்
டீசல் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் மெக்கானிக்கல் அசிலரி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 80 போஸ்டர்ஸ்க்கு மேலே வரும். நீங்கள் ஏதாவது எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கம்ப்ளீட்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் புக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன புக்கு ரெஃபர்